படம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஃபிலிம் தான். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி அப்படி எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்காந்து பாக்குற மாதிரி ஃபிலிமா தான் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். படம் மனிதர்கள் படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து உண்மையாலுமே வந்து ஒர்த்தான படம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க எல்லாருக்குமே. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல கண்டென்ட், சூப்பரா எடுத்திருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. ஒன் டே நைட் ஃபுல்லா வச்சு எடுத்திருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து எல்லாரும் படத்தை பாருங்க. இது வந்து குழந்தைங்க அவங்க எல்லாம் பார்க்க வேண்டாம்னு இல்லை, எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது, பார்க்கலாம். அதாவது மனுஷங்க எப்படி இருக்காங்க, ரியல் லைஃப் எப்படி இருக்காங்கன்னு இவங்க இந்த படத்துல காட்டுறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க இந்த படத்துல. இஸ் நாட் அந்த க்ரூக்கு வந்து ஒரு புது ஃபிலிம் மாதிரியே இல்ல. அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான உள்ள ஒரு க்ரூ மாதிரி தான் படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஃபிலிம். எந்த இடத்துலயுமே வந்து லேகா இருக்கட்டும், ஒரு கண்டினியூட்டி மிஸ்ஸிங்கா இருக்கட்டும், எந்த இதுவுமே இல்லை. ஃபுல்லா ஒரு நைட்ல நடக்கிற டிராவல் தான் படமே. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். கண்டிப்பா குடிச்சிட்டு எதுவும் பண்ணக்கூடாதுன்றது. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப விறுவிறுப்பா தான் இருந்தது. மியூசிக் வந்து ஒரு சாங் தான் கனெக்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் சாங் இல்லாதது வந்து பெருசா ஒரு நெகட்டிவா இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. படம் அப்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. இந்த மாதிரி வந்து லோ பட்ஜெட் புதுமுகங்களுக்கு வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணுன்றதான் என்னோட ஆசை. இதுல வந்து லீடா பண்ணிருக்கிறது கபில்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு தான். மியூசிக் வந்து ஒரே ஒரு பேக்ரவுண்ட் சாங்ஸ் தான் இருக்கு. மற்றபடி பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே வந்து நல்ல எஃபெக்டிவாகவும் ஒரு சஸ்பென்ஸ்க்கான ஒரு இதாகவும் நல்லா இருந்துச்சு சார். குடிச்சா என்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. ஹீரோயின் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படலை, அதனால அவங்க ஹீரோயின் வைக்கல. மேபி நிறைய ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படும், இதுக்கு தேவைப்படலை. குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால இதுக்கு ஹீரோயின் நீட் இல்லை. அண்ட் ஹீரோயின் இல்லாதது ஒரு குறையாவும் இல்லை, தெரியல. ஆனா ஒரு குடிப்பழக்கத்தால ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நடுவுல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் கூட போயிட்டு இருக்கு அப்படின்றத கரெக்டா அவர் காமிச்சிருக்காரு. அவ்வளோ நீட்டா அவ்வளோ சூப்பரா எடுத்திருக்காரு. அவர் ரியல் கேரக்டரையே உள்ள கொண்டு வந்தார். லாஸ்ட்ல சண்டை வந்து எல்லாருக்குமே சண்டை வர மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம லைஃப்ல என்ன நடக்குதோ அதுதான் இங்க வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்னென்ன பிரச்சனைகள் சால்வ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் இது. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை. மியூசிக் நல்லா இருக்கு. நிறைய மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு மனுஷனோட இயல்பு என்னவோ அதை மாத்தி காமிச்சிடும். ஒருத்தவங்களுக்குள்ள இருக்க ஒரு இயல்பு தன்மையை கொண்டு வந்திருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. குடிச்சிட்டு போய் எல்லாம் சண்டை போட்டு ஒருத்தனை கொண்டு என்ன தப்பு பண்ணி மறைக்கிறதுலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல வராங்க. படம் வந்து பேசிக்கலி மனிதர்களா வந்து ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள தள்ளப்பட்டோம்னா நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் ப்ரோ. ஓவரால் பண்ண ஒன்லைனா சொல்லணும்னா ஒரு 4/5 ப்ரோ. இதுல வந்து பெண்கள் இல்லாத படம்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஒன்று வந்துட்டு இருக்கு மீடியாஸ்லாம். அது உண்மையாலுமே வந்து இந்த கதைக்கு வந்து பெண்கள் தேவைப்படலை. அதுதான் ஒரு உண்மையான விஷயமே. நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 100/100. வேற லெவல்ல இருக்கு. எனக்கு கிரைம் த்ரில்லிங்னாலே ரொம்ப பிடிக்கும். ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் எப்போ பாப்பேன்னு தான் இருந்தேன். வேற லெவல்ல எடுத்திருக்காங்க. ஹீரோ எல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அவங்க 5 பேரு. பாட்டு நல்லாவே வந்திருக்கு. ஒரு கொஞ்சம் சோகமா இருக்க மாதிரி இருக்கும். நல்லாவே வந்திருக்கு, நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. ஹீரோ இல்லைன்னா என்ன கண்டென்ட் பாருங்கப்பா. கண்டென்ட் தான் நமக்கு முக்கியம். ஒரு லேடிய கூட இதுல என்டர் பண்ணாம அவ்வளோ நீட்டா சூப்பரா எடுத்திருக்காங்க. கதையில நடிச்சவங்க எல்லாரும் கேரக்டரும் சூப்பரா எடுத்து காமிச்சிருக்காங்க. யாருமே டவுன் பண்ணல. மியூசிக் வந்து நார்மலா இருந்தது. அது அவ்வளவு தெரியல, போர் அடிச்சமே தெரியல. ஒரே ஒரு மியூசிக் தான் இருந்தது நினைக்கிறேன். நல்லா இருந்தது படம். அந்த படத்துல நடிச்ச அத்தனை பேரும் நல்லா இருக்கு. கார்லின்ற கேரக்டர் இன்னும் நல்லா நடிச்சிருக்காரு. பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். இது ஒரு மெசேஜ் தானே. கண்டிப்பா வந்து பாருங்க. குடும்பத்தோட கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும். ரேட்டிங் நான் 5க்கு 5 கொடுப்பேன். கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் இருக்கும். வந்து மிஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னன்னு கதை தெரியும். கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. கண்டிப்பா நல்லா ஓடும்.